வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா உங்க கார் வந்து மெக்கானிக் செட்ல கண்டிப்பா வந்து நிக்கும். அப்ப இந்த ஒரு வீடியோ தேடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி பட்டுச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு எண்டு வரையும் பாருங்க. இப்ப என் கையில இருக்கிறது ஒரு பிரேக் ட்ரம். எந்த காரா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட காரா இருக்கட்டும், அதுல பிரேக் ட்ரம்னு கண்டிப்பா கொடுப்பாங்க. பிரேக் ட்ரம்மோட பின் விளைவுகள் என்னன்னு பாப்போமா ஒன் பை ஒன்னா. ஒரு சில நண்பர்கள் ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்க்கறதுனால ஒண்ணும் கத்துக்க போறது இல்ல. கண்டிப்பா நீங்க அடுத்த பதிவுக்கு போயிட்டே இருக்கலாம். நம்ம பதிவு தேவையில்லை. கத்துக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் மட்டும் கடைசி வரை இந்த பதிவை பாருங்க. ஏதாச்சும் ஒன்னு கத்து கொடுக்குறேன் இந்த வீடியோல. இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றேன். இந்த ட்ரம் எதுக்கு த்ரூ பண்ணணும், இதை எப்படி பிடிக்கணும், இதுக்கான செட்டப்லாம் எப்படி, இத லேத் மிஷின்ல டர்னிங் பண்ணா உண்மையிலேயே இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். முதல் பாயிண்டா இந்த பிரேக் ட்ரம் எதுக்கு த்ரூ பண்ணணும்னு நான் சொல்றேன். காரோ வேணும் ரொம்ப நாளா பயன்படுத்துவீங்க. அதுல உள்ள பிரேக் ட்ரம் பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் வந்து ரொம்பவுமே மேடு பள்ளமா இருக்கும். அந்த மேடு பள்ளத்தோட நீங்க ஓட்டக்குள்ள கண்டிப்பா ஒரு வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணி ஆகணும். அப்படியாப்பட்ட வைப்ரேட் உங்க வண்டியில இருக்குன்னா கண்டிப்பா ஒரு மெக்கானிக் ஷெட்ல நீங்க விட்டு பிரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு அந்த ட்ரம்ல சர்ஃபேஸ் அடி வாங்கி இருக்குன்னு தெரியும், ஸ்கிராட்ச் ஆயிருக்குன்னு நல்லாவே பார்த்து புரிஞ்சுப்பீங்க. ஒரு லேத் ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துட்டு போய் டர்னிங் பண்றப்ப இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட், எல்லா லேத் ஒர்க் ஷாப்லயும் இதை கொடுத்துட கூடாது. சில இது ரஃப் ஒர்க் பார்ப்பாங்க, இதே மாதிரி மெயினுட்டா ஒர்க் பார்க்கணும்னா சில லேத்துல பார்ப்பாங்க. நீங்க பார்த்துட்டு இது பண்ணுவீங்களான்னு கேட்டுட்டு கொடுங்க. அப்படி எடுத்தவங்க அடுத்தான்னு கொடுத்தீங்கன்னா ட்ரம்ம தூக்கி போட்டுட்டு புது ட்ரம் தான் தூக்கி ஏத்தணும். இப்ப பாயிண்ட் நம்பர் 2, இப்ப இந்த ட்ரம்ம வந்து லேத் ஒர்க் ஷாப்ல எப்படி பிடிப்பாங்கன்னா அந்த 4 4 செக் இண்டிபெண்டன்ட் செக்பாங்க. அந்த இண்டிபெண்டன்ட் செக்ல 4 ஜாவியும் ஒண்ணா எடுத்துட்டு வந்து ட்ரம்ம அக்யூரேட்டா பிடிச்சு இது மேல ஃபேஸ் அவுட்டும் ரன் அவுட்டும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து பாஸ் பண்ணி வந்தா மட்டும் தான் இந்த ட்ரம் வந்து வைப்ரேட் இல்லாம ஓடுன்றது இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கங்க. ஒரு சில வேலை தெரியாத ஒர்க் ஷாப்ல கொடுத்தீங்கன்னா இதோட நிலைமை என்ன ஆகுன்றதை நான் உங்களுக்கு இதுலயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு தெரியாத ஒர்க் ஷாப்ல கொடுத்து இந்த ட்ரம்ம வந்து த்ரூ பண்ணக்குள்ள இந்த வீடியோல முன்னாடியே சொல்லியிருப்பேன் சர்ஃபெக்ஸ்னு. அது எதுக்குன்னா சர்ஃபேஸ வந்து கண்டபடி எடுத்துடக்கூடாது. அதாவது அந்த தேஞ்சு போன லேயர் இருக்கு பாத்தீங்களா, அந்த லேயர் கணக்கா அதை எடுக்கணும். ஒரு தட்டை நீங்க பண்ணக்குள்ள அந்த லேயர் கொஞ்சம் கொஞ்சமா மறையும், தேஞ்சு போன லேயர்லாம். அப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஒரு கட்டத்துல அந்த லேயர் எல்லாம் மறைஞ்சு போய் ஒரு புது ட்ரம் மாதிரியே இந்த ட்ரம் பார்த்தா இருக்கும். புது ட்ரம் எல்லாம் இல்ல, புது ட்ரம்மே தான். என்னடா பழசா வேலை பாக்குற, அது டக்குனு புதுசாயிடுமா? பழசுதான் அப்படியெல்லாம் இல்ல, பர்ஃபெக்ட்டா வேலை பார்த்தா பழசே புதுசா ஆக்கிடலாம்ன்றதை தெரிஞ்சுக்கங்க. என்னடா ட்ரம் இவ்வளவு ஸ்பீடா ஓடுதுன்னு பார்க்காதீங்க. இந்த ட்ரம் வந்து ஸ்லோவா தான் ஓடும், ஸ்பீட் அப்புக்காக அப்படி பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு ஸ்லோவா ஓடுது. இப்போ இந்த வீடியோ இதோட முடியாதுங்க. இந்த வீடியோல நீங்க பிரேக் ட்ரம் பாக்குறீங்களா, இதே போல தான் ஃப்ளை வீல், கிளட்ச் பிளேட் எல்லாமே ஒவ்வொன்றுலயும் சர்ஃபேஸ்ன்றது வரும். கண்டிப்பா எல்லாமே மேடு பள்ளமா தேஞ்சு கிடக்கும். அந்த மேடு பள்ளத்தை சரி பண்றதுக்கு லேத்து மட்டும் தாங்க ஒரே வழி. இல்லப்பா காசுலாம் என்கிட்ட அதிகமா இருக்கு, புதுசு தான் எதா இருந்தாலும் புதுசே மாத்தி விட்டுறேன் அப்படின்னு நீங்க சொல்ற நண்பர்கள் கண்டிப்பா புதுசு மாத்திக்கலாம். நிறைய நண்பர்கள் டீ போர்டு வண்டி ஓட்டுறீங்க, கண்டிப்பா காசுன்றது கம்மியா தான் இருக்கும். அப்ப இதே மாதிரி வேலையெல்லாம் லேத்துல பண்ணி போட்டீங்கன்னா ரொம்பவுமே மிச்சப்படும். சரிப்பா எப்பவுமே ஷூ மாத்திரம் அப்ப டர்னிங் பண்ணி போட்டுடலாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை பண்ணலாங்க. அப்படி அளவுக்கு மீறி பிரேக் ட்ரம் வந்து கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபெயிலியர் கூட ஆகும், சம் டைம் ஹீட் ஆகும். இந்த மாதிரி இஷ்யூக்காக ஒரு 1 or 2 டைம் வந்து பிரேக் ட்ரம் வந்து டர்னிங் பண்ணலாம். அதுக்கு மேல உங்களுக்கு வந்து பிரேக் ட்ரம் வந்து புதுசு மாத்திரது தான் பெட்டர் சாய்ஸ். நீ என்னடா அவ்வளவு பெரிய நல்லவனா, உனக்கு ட்ரம் பண்ணா காசு கிடைக்குமேடா, எதுக்குடா இந்த மாதிரி நல்ல செய்தி கெட்ட செய்தியெல்லாம் அப்படி ஷேர் பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா பேசிக்கலி நம்ம சேனல் ஆரம்பிச்சதே ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணணும், கத்து கொடுக்கணும் நம்ம தொழில்ன்றத கான்செப்டா வச்சுதான். இதே மாதிரி கத்து தரதுனால காசு கேட்பேன் மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. காசெல்லாம் வேண்டாம், கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை லைக் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல போட்டுங்க. எதுக்குன்னா அடுத்தடுத்த வீடியோ யூஸ்ஃபுல்லா சந்திக்கணும்ல, அதுக்காக தான் ஒரு சின்ன ஆசை உங்ககிட்ட வந்து சேரும் நம்ம வீடியோன்றது. ஏதோ ஒரு டாபிக் போய் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சாரி நண்பர்களே. இப்ப டாபிக் வரும். இப்ப இந்த வீடியோல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த 2 ட்ரம் இருக்கும், அதாவது ரைட் லெஃப்ட்னு. இந்த ரைட் ட்ரம் வந்து த்ரூ பண்ணி எடுத்தாச்சு. இந்த லெஃப்ட் ட்ரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரைட் ட்ரம் த்ரூ பண்ண பாத்தீங்களா, அந்த சைஸை மெஷர்மெண்ட் எடுத்து திருப்பி இந்த லெஃப்ட் ட்ரம்முக்கும் டர்னிங் பண்ணி அதே ஈவன் சைஸ் வச்சீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும். என்னடா வாய்ஸ் வர வர ரொம்பவே மூச்சு காங்குதே, என்னடா ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரே தொடர்ந்து பேசுறதுனால மூச்சு வாங்குது. கொஞ்சம் நிறுத்திட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஒரு வழியா ஒரு சொம்பு தண்ணியை மடக்குன்னு குடிச்சிட்டு திருப்பவும் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, இந்த 2வது ட்ரம் இருக்கு பாத்தீங்களா, அதே வேலை தான், வேற ஒன்றும் பெருசா சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. என்னடா சலிப்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க, வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கும் ஒரே வார்த்தையை திருப்பி பேசிட்டு இருக்க கூடாது இல்ல. இப்ப எனக்கு ரொம்பவுமே டயர்ட் ஆயிட்டு, எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது, ஸ்லோல தானே விட்டாகணும், வீடியோல தான் உங்களுக்கு ஸ்பீடா ஓடுற மாதிரி தெரியும். ஆனா என்ன உண்மையான விஷயம் பாத்தீங்கன்னா, ட்ரம் ரொம்பவுமே பொறுமையா ஓடிட்டு இருக்கோம். பாத்துட்டு இருந்த ரீல்ஸ் அப்பப்ப ட்ரம்மா தாங்க பார்க்கணும். கண்ணு வந்து எப்படியா இருந்தாலும் ட்ரம்மா தான் அந்த ஃபீல் பண்ணுது. கண்ணு என்னதான் ரீல்ஸை பார்த்தாலும் லேத்து மிஷின்ல ஒரு கண்ணாவே இருக்கு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா டாடி 2 கத்துவாப்ல. நம்ம வந்து டர்னிங் பண்ணக்குள்ள கவனம் வந்து டர்னிங்ல தான் இருக்கணும். லைட்டா ஏதாச்சும் பிசுறு தட்டினாலும் ட்ரம் க்ளோஸ் ஆயிடும். முக்கியமான ஒரு விஷயம், லேத்து மிஷின்ல வந்து வேலை பார்க்கக்குள்ள அந்த சட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லேத்தோட 4 ஜெக்ல பட்டுச்சுன்னா ஆளையே முழுங்கி போடும். அதனால வந்து லேத்து வெட்டரில் ஒர்க் ஷாப் வேலை பார்க்குற இடத்துல கஸ்டமராக இருந்தாலும் சரி, லேத்தில் நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவு சேஃப்டியாக இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிஞ்சிருச்சு, ஏர்லாம் பிடிச்சிட்டு. இந்த வீடியோ இந்த டைம் வரையும் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு உண்மையான விஷயத்த சொல்லவா, இந்த வாய்ஸ் ஓவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோ உருவாக்கிட்டு வாய்ஸ் ஓவர் வந்து ஒரு 1 மணி நேரமாக கொடுக்குறேன். ஏதோ கடைசி வரையும் என்னால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம வாய்ஸ் இருக்குன்னு, பர்ஃபெக்டாக இருக்கா இல்லை நல்லா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அப்போ தான் நம்ம வாய்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். எதனால் சொல்கிறேன்னா, வாய்ஸ் டல் அடிச்சுதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். 1 மணி நேரம் ஆகிட்டு தூக்கம் வந்துட்டு ராத்திரி மணி 3 இந்த மணிக்கு நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கேன்.
உங்கள்கிட்ட அடுத்த நாள் வீடியோ சேர்க்கணும் கண்டிப்பா. இதுல என்ன கொடுமைனா மணி 3 ஆகுதா, எல்லாரும் வீட்டில் என்ன தூங்குறேன்னு நினைச்சுப்பாங்க. இன்ன வரையும் தூங்கலைங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த வீடியோ உங்கள்கிட்ட சேர்க்கணும்ல, அதுக்காக வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ இதோட வீடியோ நிப்பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ எனக்கே புரியுது, ஸ்டார்டிங் நான் நல்லா பேசிட்டு வர வர அப்படியே சொதப்பியிருப்பேன் கண்டிப்பாக. எதனாலனா தூக்கம் ஒரே ஒரு காரணம் தான். சரி நண்பர்களே, வேலை முடிஞ்சிட்டு பர்ஃபெக்டாக. இப்போ கடைசியாக 2 ட்ரம்மையும் இறக்கிட்டேன். இப்போ இந்த 2 ட்ரம்மையும் கிட்ட காட்டுறேன் எந்த அளவு இருக்குன்னு அவுட்புட் பாருங்கள். நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.